நாகையில் டச்சு கட்டிடக்கலை மற்றும் பாரம்பரியத்தை 250 ஆண்டுகளாக தாங்கி நிற்கும் கிறிஸ்தவ தேவாலயம் பழமை மாறாமல் சீரமைக்கப்பட்டுள்ளது. நாகை பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள தூய பேதுரு தேவாலயம் கிபி 1774ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. சுமார் 250 ஆண்டுகளாக டச்சு கட்டிடக்கலையின் வரலாற்று சுவடாக நிலைத்து நிற்கும் இந்த ஆலயம் நாகை மக்களின் அடையாள சின்னமாகவும் விளங்கி வருகிறது. இந்நிலையில் சேதமடைந்து காணப்பட்ட இந்த தேவாலயத்தில் கடந்த ஒரு வருட காலமாக புனரமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தது. குறிப்பாக பழமை மாறாமல் சீரமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் டச்சுக்காரர்களின் வரலாற்று பேராலயத்தை மீட்டெடுத்த செயல் மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. நாகை மாவட்டத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 600 விசைப்படகுகளில் மீன்வளத்துறையினர் திடீரென ஆய்வு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாடு கடல் மீன்பிடி ஒழுங்கு சட்டத்தின்படி நாகை மாவட்டத்தில் உள்ள பதிவு செய்யப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்படாத 600 விசைப்படகுகளையும் மீன்வளத்துறையினர் நேரடியாக ஆய்வு செய்து வருகின்றனர். நாகை துறைமுகம், நம்பியார் நகர், நாகூர், ஆற்காட்டுத்துறை உள்ளிட்ட மீனவர் கிராமங்களில் கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள விசைப்படகுகளில் ஆய்வு நடத்தப்பட்டது. அப்போது படகு உரிமையாளர்கள் படகுகளின் பதிவுச் சான்று, மீன்பிடி உரிமம், படகு காப்பீட்டு உரிமம் மற்றும் வரிவிலக்கு அளிக்கப்பட்ட டீசல் பாஸ் புத்தகம், படகு கடலுக்கு செல்ல தகுதியானதா உள்ளிட்டவற்றை மீன்வளத்துறையினரிடம் மீனவர்கள் காண்பித்தனர். தூத்துக்குடி அருகே நடுக்கடலில் கப்பல் தீப்பிடித்ததால் எப்படி மீட்பது என்று கடலோர காவல் படையினரின் பயிற்சி ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தூத்துக்குடி கடலோர காவல்படை கமாண்டர் DS சௌஹான் தலைமை தாங்கினார். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன், மாநகராட்சி ஆணையாளர் மதுபாலன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் நடுக்கடலில் செல்லும் கப்பலில் தீப்பிடித்தால் என்னவெல்லாம் செய்யலாம் என்ற மீட்பு ஒத்திகை வீரர்களால் நடத்தி காண்பிக்கப்பட்டது. இந்த பயிற்சியின் போது கடலோர காவல்படை, போலீசார், கடலோர பாதுகாப்பு போலீசார், மருத்துவர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகளுடன் மீட்பு பணியின் போது ஏற்படும் இடர்பாடுகளை களைவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. திருவள்ளூர் அருகே ஆவின் துணை மேலாளர் உட்பட 3 பேரை பணியிடை நீக்கம் செய்து பொது மேலாளர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். காக்கலூரில் உள்ள ஆவின் பால் பண்ணையில் ஊழல் தடுப்பு பிரிவினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அனுமதிக்கப்பட்ட பாலை விட 1620 லிட்டர் கூடுதல் பாலை 3 வாகனங்களில் கொண்டு சென்றபோது அதிகாரிகள் அவற்றை பிடித்தனர். இதையடுத்து ஊழல் தடுப்பு SP, DSP ஆகியோர் துறை ரீதியாக விசாரணை நடத்தினர். ஒரே நாளில் கிட்டத்தட்ட 1 லட்சம் மதிப்பிலான பால் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதால் தீவிர விசாரணை நடைபெற்றது. விசாரணை முடிவில் துணை மேலாளர், தொழிற்சாலை உதவியாளர், இடைநிலை அலுவலர் ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்து பொது மேலாளர் ரமேஷ்குமார் உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஆள் நடமாட்டம் இல்லாத சமயத்தில் வீட்டுக்குள் நுழைய முயன்ற மர்ம நபரை பெண் ஒருவர் கூச்சலிட்டு விரட்டிய CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளது. மதுரை கடச்சனேந்தல் பகுதியில் உள்ள ஹரிணி ஆறுமுகம் நகர் பகுதியில் உள்ள 3வது தெருவில் புதிதாக கட்டப்பட்ட பல்வேறு தனித்தனி வீடுகளில் ஒன்றில் வசித்து வருகிறார். இந்நிலையில் இரவு சுமார் 7:30 மணியளவில் இந்த பகுதிக்கு சென்ற மர்ம நபர் ஒரு வீட்டின் காம்பவுண்ட் கதவை திறந்து உள்ளே செல்ல முயன்றுள்ளார். அப்போது வீட்டில் குழந்தைகளுடன் இருந்த பெண் கூச்சலிட்டு அக்கம் பக்கத்தினரை அழைத்தார். இதனால் அரை டவுசர் அணிந்த அந்த மர்ம நபர் அங்கிருந்து ஓடிச் சென்றார். இது தொடர்பான புகாரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் CCTV காட்சி வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் திருவானைக்காவு கோவில் யானை அகிலாவுக்கு நேற்று கோயில் சார்பில் பிறந்த நாள் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. ஆண்டுதோறும் கோயில் நிர்வாகம் சார்பில் கோயில் யானை அகிலாவின் பிறந்த நாள் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு அகிலா யானை 22வது வயதில் அடியெடுத்து வைத்துள்ளதையொட்டி கோயில் வளாகத்தில் பழங்கள், காய்கறிகள், கடலை மிட்டாய், கொழுக்கட்டை உள்ளிட்ட பொருட்களை வழங்கி யானையை மகிழ்வித்து கோயில் நிர்வாகமும் பக்தர்களும் கொண்டாடினர். மேலும் கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள நீச்சல் குளத்தில் யானை அகிலா ஆனந்த குளியல் போட்டு பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்தது. மதுரையில் புகார் அளிக்க வந்தவரிடம் நகையை வாங்கி அடகு வைத்த மகளிர் காவல் ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளராக இருப்பவர் கீதா. இந்த நிலையில் கடந்த 2 மாதத்திற்கு முன்பு திருமங்கலத்தைச் சேர்ந்தவர் ராஜேஷ் மனைவியுடன் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தொடர்ந்து ராஜேஷிடம் 95 பவுன் நகைகளை பெற்ற ஆய்வாளர் அதை மனைவியிடம் கொடுத்து பிரச்சனையை முடிப்பதாக கூறிவிட்டு
நகைகளை கொடுக்கவில்லை என்று தெரிகிறது. நிலையில் நகைகள் மனைவிக்கு வழங்கப்படவில்லை என்பதை அறிந்த ராஜேஷ் திருமங்கலம் டிஎஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். விசாரணையில் கீதா அந்த நகைகளை அடகு வைத்தது தெரியவந்தது. இதையடுத்து டிஐஜி ரம்யபாரதி கீதாவை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார்.